ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நல்லவங்களாக இருங்க, உங்கள் அளவுக்கு நல்லவங்களாக இருங்க. ஊரளவுக்கு நல்லவங்களாக வேண்டியதில்லை. இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள்லாம் நமக்கு வேண்டாம். முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னங்களா, நம்ம நல்லவங்களாக இருந்தால் இழப்புகள் அதிகம் வரும். சரிங்களா? நம்ம மைண்ட்லேருந்து நம்ம செயல்லேருந்து எல்லாமே நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சோம்னா இழப்புகள் அதிகமாக சந்திச்சாகணும். ஏன்னா நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்க. ஹீரோவுக்கு தான் பிரச்சனைகள் வரும், வில்லனுக்கெலாம் பிரச்சனை வராது. வில்லன் பல கோடி ரூபாய் இழந்தாலுமே மறுபடியும் சம்பாரிச்சிடுவான். ஆனால் கதாநாயகன் அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி இழந்துட்டான் வச்சுங்க, அந்த படம் முடிகிற வரைக்கும் கஷ்டப்பட்டுருப்பான். ஆனால் அவன் ஜெயிச்சிட்டா வச்சுங்க, படம் முடிஞ்சிடும். ஆனால் வில்லன் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டே போவான், கார் வாங்க மகனாங்க எல்லாம் பண்ணுவான், படம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போது நல்லது செய்யணும் முடிவாயிடுச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் முடிஞ்சிடும். ஓகேவா? ஒரு நாடகமே எடுத்துக்கங்க, தினமும் பார்க்குறீங்க நாடகம். வில்லியை பார்த்தீங்கன்னா போதும், இவன் சாக மாட்டேங்கிறாளே, இவன் மாட்ட மாட்டேங்கிறான், நம்ம செத்துட்டா மாட்டிட்டா நாடகம் முடிஞ்சிடும். அப்போ கதாநாயகன் கதாநாயகி கஷ்டப்பட்டுட்டே இருந்தால் தான் ஒரு நாடக தொடர்ச்சி கூட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த நாடகம் முடியட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லி கதாநாயகன் திருந்தணும், இல்லைன்னா சாகணும். ஆனால் கதாநாயகன் கஷ்டப்பட்டுட்டே இருந்தால் 4 வருஷத்துக்கு நாடகம் போயிட்டே இருக்கும். புரியுதா? புரியலைங்களா? தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. நாம் நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு மட்டும் நல்லது செய்யுங்க, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் நல்லா செய்யுங்க. ஊர் உலகத்தை நல்லது செய்யறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் நிறையா தியாகிகள் இருக்காங்க. சரியா? நம்ம ஊரை காப்பாற்றுறது வீட்டை வெட்டுறோம், வீட்டில் பாவம் நம்மளை நம்பி எத்தனை ஜீவன் இருக்குது, அதுக்கு மட்டும் நல்லா செய்யுங்க. சுயநலம் அது போதும். ஏன்னா நம்ம ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தான், நீ இவ்வளோ பெரிய கஞ்சனா அப்படின்னு கேட்டேன். நம்ம குடும்பத்தான் கஞ்சன்தான், என் குடும்பத்துக்கு நான் வள்ளலாக இருந்தால் போதும், மற்ற எவனுக்காகவும் நாம் வாழணும் அவசியம் இல்லை. உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, இதுதான் உங்களுக்கு காலத்துக்கும் காப்பாற்றும். எத்தனை வருஷம் வேணால் வாழலாம். ஆனால் அடுத்தவனுக்கு காப்பாற்ற போனீங்க நடு ரோட்டில் நிற்கணும். நான் பல தடவை நடு ரோட்டில் நின்று இன்றைக்கி ஏதோ ஓரமாக ஒதுங்கி நிற்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, உங்களுடைய சொந்த உழைப்பு, அடுத்தவங்களை ஏமாற்றாதீங்க, உங்களை யாரையும் ஏமாற்ற வாய்ப்பு கொடுக்காதீங்க. ஓகே, பாய். ரொம்ப தான் பேசுகிறேன், புரிஞ்சிச்சோ இல்லையா தெரியாது, பார்ப்போம். பாய்.